ஐடியில் பிளேஸ் ஆகிட்டா ஹை சேலரி வரும்போது கம்பெனிஸே ஃபயர் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஓடிட்டே இருக்கு. ஸோ இதை உங்ககிட்ட இருந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ன நினைக்கிறோம், டிகிரி முடிச்சுமா இந்த டிகிரிக்கு எனக்கு வேலை கிடைக்காதுங்க. இன்னைக்கு ஐடியில் டிமாண்டட் ஸ்கில் இது என்றைக்குமே எவர்கிரீனாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை தான் நினைக்கிறீங்க? காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வர பையன் படிக்கணுமா, இல்லை காலேஜ் படிக்கும் போதே இதுவும் பேரலாக படிக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சேலரிலாம் அள்ளி கொடுப்பாங்க, பணம் கொட்டும். இன்னைக்கு தேதியில் ஹை பெய்டு சேலரி கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதில் டாப்ல இருக்கக்கூடியது ஐடி இண்டஸ்ட்ரி தான். எப்படியாவது ஐடி கம்பெனிக்குள்ள பிளேஸ் ஆகிடணும் அப்படின்றது தான் இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவங்களுடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கும். அப்படி அவங்களுக்கு அமையலைனா மட்டும்தான் அடுத்த இண்டஸ்ட்ரி நோக்கி போவாங்க. அப்படிப்பட்ட ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே பிளேஸ் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க நம்ம பேசணும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் யூ ஆல் அனதர் எபிசோட் ஆஃப் வி டாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாரு கேசிவ் இன்ஃபோடெக் எம்டி. கிட்டத்தட்ட ஐடி இண்டஸ்ட்ரியில் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி துறைக்குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் நிறைய பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இப்போது காமனாக எல்லாருக்குமே இருக்க ஒரு சந்தேகம், ஐடியில் பிளேஸ் ஆகிட்டா ஒரு 15 வருஷமோ இல்லை கொஞ்ச நாள் கழித்து ஹை சேலரி வரும்போது கம்பெனிஸே ஃபயர் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஓடிட்டே இருக்குது. ஸோ இதை உங்ககிட்ட இருந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் கண்டிப்பாங்க, இது ஒரு மித்துங்க. முதல்ல ஒரு 15 வருஷம் கழிச்சு வேலையை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்றது உண்மை கிடையாதுங்க. இது பரப்பப்படுற ஒரு பொய்ங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நமக்கு லைக் அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது இங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கலாமே, இல்லை 1 year 2 year எடுத்துக்கலாமே, அவங்கள மேனேஜ் பண்ண மேனேஜர்ஸ் வேணும், அவங்கள மேனேஜ் பண்ண மேனேஜர்ஸ் வேணும். ஸோ எப்பவுமே அனுபவசாலிகளை கம்பெனி துரத்த மாட்டாங்க. நிறைய சேலரி கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த அளவு ஸ்கில்டா இருப்பாங்க, அவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நான் சாதாரண ஒரு கேள்வி கேட்கறேன், நான் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், நான் போய் கிளைண்ட்ட பேசி பிசினஸ் எடுக்க முடியுங்களா? எடுக்க முடியாதுங்க. ஸோ அவங்க நிறைய பார்ப்பாங்க, அந்த ஏஜுங்க, குவாலிஃபிகேஷன் நிறைய ஜென்யூனிட்டி எல்லாமே பார்ப்பாங்க. ஓகேவா? ஒரு சின்ன பையன் போய் ப்ராஜெக்ட் 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தரமாட்டாங்க. நான் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன் கிட்ட தான் ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஐடி கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்குங்க. இங்கே என்ன பிரச்சனைனா சம்பளம் வாங்கிட்டு வீட்டிலே இருப்பாங்க, வரமாட்டாங்க, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களால எந்த ரெவன்யூ பெனிஃபிட் இருக்காது, லேட்டஸ்டான டெக்னாலஜி கற்றுக்க மாட்டாங்க, எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருப்பேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நாலேஜோடய நான் இருக்கேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது இந்த ஐடி ஃபீல்ட்லையும் கிடையாதுங்க. எல்லா ஃபீல்டுமே இன்னைக்கு ஒரு மிஷின் இருக்கு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வச்சுக்கலாம், ஒரு மிஷின் இருக்குங்க, அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியும் 20 வருஷமா. புதுசா ஒரு மிஷின் வருது, இந்த மிஷினை தூக்கி போட போறோம், எனக்கு அதில் தான் வேலை செய்வேன்னு சொன்னா எப்படிங்க? புது மிஷினுக்கு நமக்கு அடாப்ட் ஆகணுங்க. அந்த அடாப்டபிலிட்டி இல்லை அப்படின்னா மட்டும்தான் கம்பெனிக்காரங்க ஃபயர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. மற்றபடி லைக் ஐடியில இருந்து தூக்குறது பொய்யுங்க. சரிங்களா? ஓகேவா சார்? இன்னைக்கு தேதியில அதிகமா சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினா ஐடி இண்டஸ்ட்ரி தான். ஆமாங்க. இதுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வரணும்? ஸோ அதாவது ஐடி இண்டஸ்ட்ரின்றது ஒரு ட்ரீமான ஃபீல்டு எல்லாருக்குமேங்க. கண்டிப்பாக நிறைய 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் ஐடிங்க. எதனால் ஐடியில் அதிகப்படியான சேலரினா நமக்கு வெளிநாட்டோடைய சர்வீசஸ் நம்ம பண்ணுறோம். அமெரிக்காவில் ஒரு அமெரிக்கன் டாலருக்கு 80 ரூபா 90 ரூபா தராங்க. அப்போது நான் $100 வேலை செஞ்சேன் அப்படின்னா 100 × 80 ரூபா நீங்கள் கணக்கு போட்டுங்க, அவ்வளோ பணம் வருங்க. ஒரு நாளைக்கே 10,000 ரூபா அமெரிக்காக்காரன் நமக்கு ஒருத்தனுக்கு வேலை சேர்த்து சம்பளமா கொடுக்குறோம். அப்போ 30 நாள்னா ஒரு தலைக்கு 3 லட்ச ரூபா கம்பெனி சம்பாரிச்சிருது. அப்போ உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்குறது சாதாரண ஒரு விஷயம் தாங்க. அதுக்கு நாம தயார்படுத்தணும்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம், டிகிரி முடிச்சுமா இந்த டிகிரிக்கு எனக்கு வேலை கிடைக்காதுங்க. ஏன் அப்படின்னா டிகிரின்றது ஒரு எலிஜிபிலிட்டிங்க. ஓகேவா? ஆனா அந்த குவாலிஃபிகேஷன்றது அவனுக்கு செய்யக்கூடிய வேலையை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு வெப்சைட் பண்றதுக்கு ஒரு ஆள் எடுக்கிறோம்னா நமக்கு வெப்சைட் பண்ண தெரிஞ்சா எடுப்பான். ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வெப் டிசைனிங் சொல்ற ஃபுல் ஸ்டாக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ப்ரோக்ராமிங்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட்னு ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குங்க. கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு கூட ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. ஓகே சார். சார் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கூட நிறைய கோர்சஸ்லாம் படிச்சிருக்கேன். இப்போ காலேஜ் முடிச்சோன்னு நிறைய பேர் கோர்சஸ் படிக்கிறது தான் ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அடுத்து வேலைக்கு போகணும், அதுக்கு தகுந்த ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த மாதிரி கோர்ஸை எப்படி சார் சூஸ் பண்ணலாம்? இப்போ இன்னைக்கு டிமாண்ட்ல இருக்க ஸ்கில் எதுன்னு தெரிஞ்சாதான் சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. உங்க அனுபவத்துல இன்னைக்கு ஐடில
டிமாண்டட் ஸ்கில் இது என்னைக்குமே எவர் கிரீனா இருக்கும் அப்படின்னா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க? ஸோ எவர் கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே ப்ரோக்ராமிங் ஸோ 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்கு, இன்னொன்று நான் கோடிங்னு சொல்றது இருக்குங்க. ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து .NETஓ ஜாவாவோ பிஹெச்பியோ பைத்தானோ இந்த மாதிரி டெக்னாலஜி எவர் கிரீன் இருக்கிற டெக்னாலஜி தான். அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு கேரண்டியா இருக்குங்க. இந்த பக்கம் வந்து நெட்வொர்க்கிங் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்க, 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்குங்க. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது கிளவுடுங்க, அதோடைய அட்வான்ஸ்டு டெவாப்ஸுங்க, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம படிக்கலாங்க. இது இல்லாமல் ஒரு வெப்சைட் ஃபேமஸ் ஆகிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அழகா வெப்சைட் தயாரிக்கிற UIUXங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு பெரியங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ற வெப்சைட் டிசைனிங்க்கு எப்பவுமே எவர் கிரீனுங்க. இந்த பக்கம் மொபைல் ஆப் ஃபிளட்டர் மாதிரி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு மொபைல் ஆப் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க, எவர் கிரீனுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு வெப்சைட்டையோ ஒரு பிசினஸையோ டிஜிட்டலா மார்க்கெட்டிங் பண்றது எப்படி, எவர் கிரீனுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற நெட்வொர்க்கிங் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் எவர் கிரீனுங்க. இது இல்லாம வந்து இப்போ ட்ரெண்டிங்கா வந்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பைத்தான் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஓகே சார். சார் இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு சூப்பரா ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, நீங்க என்ன மாதிரி கோச்சிங்ல அவங்கள மோல்ட் பண்றீங்க? ஸோ இப்போ சொன்ன எல்லா கோர்ஸுமே நாம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட கோர்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராமிங், நான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி 2 இருக்குங்க. ப்ரோக்ராமிங்ல வெப் டிசைனிங் சொல்ற ஃபுல் ஸ்டாக், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுங்க, டேட்டா சயின்ஸுங்க, டேட்டா அனலைசிஸ் இந்த மாதிரி ஏரியா படிக்கலாம். ஃபுல் ஸ்டாக்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து .NETஓ ஜாவாவோ பிஹெச்பியோ பைத்தான் இந்த மாதிரி படிச்சுட்டு வரலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கோடிங்ல வந்து நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, கிளவுடு, இதெல்லாம் லினக்ஸுங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், UIUXங்க இந்த மாதிரி ஏரியாலையும் போகலாம். இல்லை SQL டெவலப்மெண்ட் அந்த மாதிரி போகலாங்க. இதெல்லாம் 2 வகையான ஏரியாஸ்ல நாம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் ஓகே, ஸோ நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குங்க. நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம்னா வந்து முதல்ல வந்து ஒரு கோர்ஸ் படிக்க வராங்க, ஒரு ஜாவான்னு ஒரு கோர்ஸ் படிக்க வராங்கன்னா, ஜாவான்றது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எடுத்த உடனே ஒரு ஜாவா சொல்லி தர மாட்டோம். முதல்ல வந்து பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி தருவோம். பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுல இருந்து ஜாவா ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம். இது இல்லாமல் வந்து ஒருத்தங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள ப்ராஜெக்ட் பண்ண வைப்போம். ஏன்னா கம்பெனி போய் ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணதான் அவனுக்கு தெரியாது. ஸோ ப்ராஜெக்ட் பண்ண கைடன்ஸ் பண்ணுவோம். அவன் ப்ராஜெக்ட் பண்ண பின்னாடி வந்து அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு இன்டர்வியூ ட்ரைனிங் நாங்களே கொடுப்போம். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் கைடன்ஸ் நாங்களே பண்ணுவோம், எப்படிலாம் ரெஸ்யூம் தயாரிக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து எங்கெல்லாம் ஜாப் ஓப்பனிங்ஸ்ன்றத கைடன்ஸ் நாங்களே கொடுப்போம். ஸோ படிக்க வச்சு, ப்ராஜெக்ட் பண்ண வச்சு, இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணி, ரெஸ்யூம் தயாரிக்க வச்சு, இங்கே தான் ஓப்பனிங்ஸ் இருக்குன்ற அளவு நாங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவு கைட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். காலேஜ் படிக்கிற ஒரு பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சிருந்தாலுமே கூட அது சிலபஸ் பேஸ்டு தான் படிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இது அடுத்து வந்து இப்போ ஒர்க் மாடல் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும். அது ஆன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது தான் அது அனுபவமே வரும். இப்போ ட்ரைனிங் மூலயமா அவங்க எந்த அளவுக்கு அவங்கள தயார்படுத்திக்க முடியும், எவ்வளோ நாள் அது எடுக்கும்? ஸோ கண்டிப்பாக அவங்க ஆக்சுவலாக காலேஜ் ஒரு டிகிரி படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தியரட்டிக்கலான ஒரு நாலேஜ் தான் இருக்குங்க. ஸோ தியரட்டிக்கலான நாலேஜை வச்சுக்கிட்டு அவங்க கம்பெனிக்கு போனாங்கன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது புக்கில் இருக்கிற விஷயம். கம்பெனிக்கான இது போகிறது ப்ராக்டிக்கல் நாலேஜுங்க. வா இந்த வெப்சைட்டை பண்ணு, வா இந்த மொபைல் ஆப் பண்ணு, வா இந்த ரிசர்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி லைவாக கொடுத்துருவாங்க. இப்போ இன்டர்வியூ பேட்டர்னே மாற்றிட்டாங்க. இந்த நேராக கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது. கம்ப்யூட்டர் வந்து கோட் அடிச்சா வேலை எல்லாம் வெளில போ. ஸோ இந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம தரோம். ப்ராக்டிக்கல் நாலேஜாக நம்ம நிறைய போர்ட்டெல்லாம் கொடுத்துருப்போம். அது மூலமாக வந்து கோடிங்லாம் நீங்கள் டைப் அடித்து செஞ்சு பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து கிளாஸே கோடிங் தான், ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக தான் நடத்துவோம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்க எடுத்துக்கிறது தொட்டு கம்பெனிக்கு போயிட்டு இங்கே பண்ண ப்ராஜெக்டை கம்பெனியில் போய் பண்ண போகிறாங்க. அதனால் ஈஸியாக சஸ்டைன் பண்ண முடியும், சர்வே பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் சொன்ன விஷயம் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நேரடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயி தான். ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெண்டே மாறிடுச்சுங்க. இப்போ வந்து கேம்பஸ் சென்டரில் போயிட்டு காலேஜ்லேருந்து ஆளுங்களை எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா வந்து கேம்பஸ் சென்டரில் ஒருத்தனை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கலேன், நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆனே HCL டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணேன். HCL டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது வாஸ் ட்ரெயின்டு பை மைக்ரோசாஃப்ட்டுங்க. ஸோ ட்ரெயின் பண்ண பின்னாடி வந்து அதுக்கப்புறமா ப்ராஜெக்டில் போட்டாங்க. அந்த 6 மாதம் எனக்கு கொடுத்த ட்ரைனிங்க்கு வந்து செலவு பண்ணணும். 6 மாதத்துக்கு கரண்ட் பில்லு, 6 மாதத்துக்கு என்னை வைக்கிறதுக்கு ஒரு ரூமு, இது இல்லாமல் எனக்கு சம்பளம் 6 மாதம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்ட்டு அவன் என்ன திங்க் பண்ணுறான்னா, ஒருத்தனை எடுத்து ஏன் ட்ரெயின் பண்ணுறேன், ட்ரெயின் ஆனவனை எடுத்துக்கோ, அப்போதான் எங்களை மாதிரி கம்பெனியில் சென்டர்ஸில் படிக்கிறவங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே, டிகிரி படிக்கும் போதே எங்கள் மாதிரி சென்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி கோர்சஸ்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிகிரியும் இருக்கு, அவன் எடுத்துக்கிற டெக்னாலஜியும் நீ வச்சிருக்க, உடனே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் ப்ரொஃபைலை நம்ம பில்ட் பண்ணணும்.
சார் எப்போ வந்து இந்த கோர்சஸ் படிக்கலாம் சார்? காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வர பையன் படிக்கணுமா, இல்ல காலேஜ் படிக்கும் போதே இதுவும் பேரலா படிக்கிறது இல்லை? இது எப்பவுமே எப்போ வேணா படிக்கலாங்க. பட் ஆனா என்னுடைய அட்வைஸ் காலேஜ் படிக்கும் போதே படிச்சா, அதாவது காலேஜை முடிச்சுட்டு கோர்ஸை படிச்சுட்டு வேலை தேடுறதை விட காலேஜை முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும் போதே கோர்ஸையும் படிச்சுட்டுனா டக்குன்னு நீ வேலைக்கு போயிடலாங்க. அந்த வேலைக்கு போற அந்த டிலே வந்து குறைக்க முடியுங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷராவோ ஒரு ஸ்டூடெண்டாவோ வேலை தேடினீங்கன்னா ஆப்டிடியூட் இருக்கும், டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், ஹெச்ஆர் இன்டர்வியூ 3 இன்டர்வியூ இருக்குங்க. ஆனால் வந்து கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து இந்த ஆப்டிடியூட் கிடையாதுங்க. நேராக டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு 2வது ஹெச்ஆர் இன்டர்வியூ டேரெக்டாக போக முடியுங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க, ஆப்டிடியூட் வீக்காக இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சு வேலைக்கு போயிடலாங்க. இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. சார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அடுத்து நமக்கு அதுல இருந்து வருமானம் எப்படி வருதுன்றதான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு கோர்ஸ் படிச்சு ஒரு ஐடி எம்ப்ளாயி ஃப்ரெஷராக உள்ள என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோ கிடைக்கும், அங்கேருந்து அவங்க எவ்வளோ தூரம் அவங்களால வளர முடியும்? ஐடி இண்டஸ்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பணம் கொட்டுற இண்டஸ்ட்ரிங்க. ஓகேவா? பணம் கொட்டுற இண்டஸ்ட்ரினா என்ன சார்னா வந்து எடுத்த உடனே ஃப்ரெஷருக்கான சேலரி வந்து ஒரு 20-25,000, கம்பெனியை பொறுத்து 30-35 கூட தராங்க. ஓகேங்களா? ஓகேவா? சேலரிலாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. பணம் கொட்டுற இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரிங்க. ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 50,000 ஒரு சாதாரண ஒரு சேலரிங்க. 5 வருஷத்துல 1 lakh சாதாரண சேலரிங்க. ஸோ 30 வயசுலாம் வந்து ஐடியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1.25 லட்சத்தை தாண்டிடுவாங்க. ஃப்ரெஷராக இருக்கும்போது நான் ஜாயின் பண்ண ஒரு 7 வருஷத்துல 1.25 லட்சம் தாண்டது ரொம்ப சாதாரண விஷயம் தான். அதே மாதிரி ஐடியோட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வெளிநாடு வாய்ப்புகள் ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல ஐடியில் இருந்தீங்கன்னா வெளிநாடு போயிடலாம். வெளிநாடுக்கு போயிட்டா மாச சம்பளம் 5 லட்சங்க. நான் வந்து ஆஸ்திரேலியாவில் போகும்போது என்னுடைய 27 வயசுல பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சம்பளம் வந்து 4.25 லட்சம் பர் மந்த்துங்க. சரிங்களா? ஓகே. 28 வயசுல 5.25 லட்சம் பர் மந்த் நான் வாங்கிட்டு இருந்தேங்க. அதனால ஐடியை பொறுத்த வரைக்கும் பணம் கொட்டுற இண்டஸ்ட்ரிங்க. கரெக்டாக பிளான் பண்ணி உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி ஐடிக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாங்க. சார் இவ்வளோ விஷயம் பண்ற உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களை பத்தி ஒரு ஷார்ட் ஜேர்னி, உங்க ஜேர்னி கடந்து வந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. ஸோ என்னோட பேர் வந்து வெங்கட்டுங்க. நான் வந்து காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 13 வருஷமாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல வந்து ஐடியில் நான் இருக்கேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுங்க. அங்கே வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வல் நாலேஜ் சாம்பியன் அண்ட் லீடிங் லைஃப் ரைசிங் ஸ்டார் அவார்ட் வின்னருங்க. சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் அவார்ட் வின்னர் நானுங்க. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர்னு அவார்டு வாங்கினுங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணுறேங்க. காமன்வெல்த் பேங்க் அண்ட் மெக்கோயரி அப்படின்ற பேங்க்குக்கு போய் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு எனக்கு இந்த ட்ரைனிங் ஒரு பேஷனேட்டுங்க. ஐ வாஸ் ட்ரெயின்டு பை மைக்ரோசாஃப்ட்டுங்க. மைக்ரோசாஃப்ட் தான் என்னை ட்ரெயின் பண்ணாங்க. உலகத்தில் 256 எக்ஸ்போர்ட்ல மைக்ரோசாஃப்ட் அவார்ட் வின்னர் நானுங்க. 10 வருஷமா அந்த மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரே தமிழன் நான் தாங்க. நான் வந்து கூகுள் சர்டிஃபைட், மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின்டுங்க, மைக்ரோசாஃப்ட் அவார்டுங்க, யூடியூப் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைடுங்க, இந்திய அரசாங்கத்தோட சைபர் ஹைஜீன் ப்ராக்டிஷனருங்க, இந்திய அரசாங்கத்தோட டிஃபென்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் நாங்கள். ஸோ ஏவிஎன்எல்னு சொல்லுவாங்க, ஆவடி ஹெச்யூஎஃப்ங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நம்மளுடைய கம்பெனிங்க. இது இல்லாமல் வந்து லைக் நான் ஒரு 100 இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 டெக்னாலஜி இன்டர்நேஷனல் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஐ ஃபினிஷ் மை ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஐஎம் காலிகட். இதான் என்னோட ப்ரொஃபைலுங்க. அண்ட் இல்லாமல் இன்டெல் சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருக்கேன். இதான் என் ப்ரொஃபைல். கோர்ஸ் வந்து மதுரையில் இருக்குது, சென்னையில். இப்போ வெளியூர்ல இருந்து படிக்கணும் வரவங்களுக்கு எதனா வசதி பண்ணி தரீங்களா? இங்க பக்கத்துலேயே வந்து இது வந்து எனக்கு மெயின் ஹப்புங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் நியூஸ்னா இருக்கு, மெயின் ஹப்புங்க. ஏகப்பட்ட ஹாஸ்டல்ஸ் வித் ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே இருக்கு, சீப்பஸ்ட் காஸ்ட்லங்க. ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் பக்கத்தில் தங்குறது தான் தங்கிக்கலாங்க. நம்முடைய கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே தரோம். ஸோ ஆன்லைன்லையுமே படிக்கலாங்க, ஆஃப்லைன்லையும் படிக்கலாங்க. இது இல்லாமல் கிளாஸஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக கொடுத்துருவோம். ஸோ எத்தனை முறை வேணா அவங்க போட்டு பார்த்துக்கிற மாதிரி. அண்ட் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோ வரை கொடுத்துருப்போம். அதில் கோடிங்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே நாங்கள் கைட் பண்ணுவோங்க. சார் இப்போ ஐடிக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஃபியர் இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்கும். ஒன்று வந்து கம்யூனிகேஷன் வந்து முக்கியம், கோடிங் வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டே அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றது அதில் பயப்படுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியர் யாரும் இல்லை. சரி, ஒன்னே ஒன்று தாங்க. முதல்ல நம்ம இது யார் சார் ஐடிக்குள் நுழைய முடியும்னா எனி டிகிரி, எனி டிபார்ட்மெண்ட், எனி இயர் பாஸ் அவுட்டுங்க. யாரா இருந்தாலும் ஐடிக்குள்ள போகலாம். திறமையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். அந்த திறமையை வளர்க்கறதுக்கு அதுக்கு தான் எங்ககிட்ட வராங்க. அண்ட் 2வது கோடிங் கஷ்டமா இருக்கு, அப்புறம் நான் கோடிங் கோர்ஸ் படிச்சுட்டு போக வேண்டியதுதானே. நான் கோடிங்ல அதே சம்பளம் தானே. அண்ட் கோடிங் வந்து கஷ்டம் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 லைன் கோடிங் இருக்குன்னா ஒரு லைனுக்கு ஒரு வீடியோ, அடுத்த லைனுக்கு ஒரு வீடியோ எக்ஸசைஸ், 3வது லைனுக்கு வீடியோ எக்ஸசைஸ், 4வது லைனுக்கு வீடியோ எக்ஸசைஸ். இந்த மாதிரி வந்து 10 லைனுக்கு 10 வீடியோ 10 எக்ஸசைஸ் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணுவோம்.
ஸோ லைன் பை லைன் கோடிங் சொல்லித்தர தொட்டு சரியான ஆசான் இருந்தா எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் படிக்க முடியும். அப்படி பயமா இருந்துச்சுன்னா நான் கோடிங் படிச்சுட்டு போக வேண்டியதாருங்க. சார் இப்போ கோடிங் எல்லாமே தாண்டி வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க ஐடிக்குள்ளே போவாங்கன்றதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாமல் கூட இருக்கலாம் மேபி. ஸோ அவங்க வந்து இந்த கோடிங் கற்றுக்க முடியுமா? ஸோ கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்க. நம்ம கம்பெனி தமிழில் தான் கோடிங் நடத்துகிறோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து தமிழில் தான் எல்லா கிளாஸஸுமே இருக்குங்க. ஒன்று, தமிழில் தான் கோடிங் நடத்துகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜுங்க. இட் இஸ் நாட் யுவர் லைஃப். அது வாழ்க்கை கிடையாதுங்க, அது சாதாரண ஒரு லாங்குவேஜுங்க. அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்குமே இன்டர்வியூ ட்ரைனிங் நாங்கள் தரோம். புரியுங்களா? ஓகேவா? ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், தமிழ் மீடியத்தில் இருக்கிற ஒரு மாணவன் இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷில் ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும். என்னுடைய மாணவர்கள் 80% பேர் வேலைக்கு போனவங்க தமிழ் மீடியம் பசங்க. அதனால வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க, இங்கிலீஷ் அதெல்லாம் கம்பெனி அதெல்லாம் எதிர்பார்க்கலங்க. அவன் பார்க்கறதெல்லாம் உனக்கு ஒரு ஸ்கில் இருக்கா, டெவலப் பண்ணிப்பியா, லேர்ன் பண்ணிக்கக்கூடிய திறமை இருக்கா, உனக்கு லேர்ன் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கா, வா வேலைக்கு. அதனால வந்து உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை, ஏதோ ஒரு டிகிரி டிப்ளமா மாதிரி படிச்சிருக்கோம்ப்பா, ஐடி சம்மந்தம் இல்லாத டிகிரிப்பா, நிறைய கேப் இருக்குப்பா, எனக்கு வேலை கிடைக்குமா இல்லையா, தமிழ் மீடியம்பா, இந்த மாதிரி நம்ம குறைகளே சொல்லிருக்காங்க. உங்கள்கிட்ட நிறைய பற்றி திங்க் பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்குங்க. இதில் எல்லாருக்குமே ஐடிக்குள்ள நுழைய முடியுங்க. கண்டிப்பா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே வந்து இருக்க நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேரோட எதிர்காலத்துக்கு நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட எதிர்கால திட்டங்கள், இதுக்கு அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? ஸோ என்னுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த கம்பெனி மூலமா நல்ல வேலைக்கு போயிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணுங்க. அதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய இதாக வச்சிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில கோர்சஸாக ஃப்ரீயாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மூலமாக ஏழை மாணவர்கள் படிக்கலாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸ் கட்டலாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற மாதிரி, லாங் டேர்மில் மாதம் மாதம் கட்டுற மாதிரி அப்படின்னு எல்லா ஆப்ஷனுமே மாணவர்களுக்கு கொடுத்துருக்குங்க. ஸோ எங்களோட ஒரே ஒரு ட்ரீம், இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த கம்பெனி மூலமாகவும் என் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இந்த கம்பெனியால் வேலைக்கு நல்ல வேலைக்கு போகணுன்றது தான் என்னோட ஆசைங்க. கண்டிப்பாக அது நிறைவேறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய பேரோட கேள்விகளுக்கு விடைய சொல்லியிருக்கீங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னோட எதிர்கால திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா, நன்றி. தேங்க்யூ. ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye bye, signing off. Flash Shankar.